हम सब प्रकाशित वाक्य 3 अध्याय पहला वचन को पढ़ेंगे। வெளிப்படுத்தல் 3:1 நம்ம பார்க்கிறோம். सबसे पहला बात यहाँ पर परमेश्वर ने उस सरदिस कलीसिया के दूत से कहा, அதாவது அந்த ஒரு தூதனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த சபையை பார்த்து, कितने लोग विश्वास करते हैं हर एक कलीसिया का परमेश्वर का एक दूत है, அதாவது ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதனை வச்சிருக்காருன்னு நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. और वो दूत को क्यों परमेश्वर ने रखा है? ஏன் அந்த தூதனை ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, वो लोग कलीसिया का रक्षा करते हैं, அதாவது சபையை பாதுகாக்கும்படியாய் एक एक दूत का अलग अलग काम रहता है। ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. कुछ दूत जो है सुरक्षा करते हैं, அதாவது ஒரு சில தூதர்கள் பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க. कुछ दूत हमारे घर के चारों ओर घेरे हुए रहते हैं, அதாவது சில மற்ற தூதர்கள் நம்ம நான்கு பக்கமும் வீட்டை சுற்றி பாதுகாக்கிறவர்களா இருக்கிறார்கள். दूत को परमेश्वर ने संदेश को बांटने के लिए रखा है। சில தூதர்களை சுவிசேஷங்களை அறிவிக்கும்படியாக வச்சிருக்காங்க. जब हम भजन संहिता 34 अध्याय 7वां वचन को पढ़ते हैं, சங்கீதம் 34:7 நம்ம பார்க்கிறோம், वहां पर लिखा है परमेश्वर का दूत जो है अपने जो परमेश्वर से डरते हैं उनके घर के पास रहता है, அதாவது தேவ தூதர்கள் வீட்டை பாதுகாக்கும்படியாக இருக்காங்க. उनके घर में वास करता है वो दूत, அதாவது அவருடைய வீட்டிலே ஆண்டவர் தூதர்களை வாசம் பண்ணும்படியாக செய்கிறார். तो परमेश्वर का दूत का एक काम है कि जो लोग परमेश्वर का डर मानते हैं उनके घर पे वो रहता है। தேவனுக்கு பயந்தவர்கள் மீது அவர்களை பாதுகாக்கும்படியாக தேவன் தூதர்களை வைத்திருக்கார் பார்க்கிறோம். दूसरा भजन संहिता 51 का 11 91 वर्ड्स 11 में हम पढ़ते हैं, சங்கீதம் 91:11 பார்க்கிறோம், परमेश्वर का दूत हमारा रक्षा करता है, தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். हम जहाँ कहीं भी जाए परमेश्वर का दूत हमें बचाता है। நம்ம எங்கெல்லாம் கடந்து போகிறோமோ அங்கெல்லாம் பாதுகாக்கும்படியாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். हमारे बीच में बहन ने गवाही दिया कि वो फिसलने उनका पैर ऐसा फ्रैक्चर हुआ जैसा लग रहा நம்ம था, சபையில சகோதரி சொன்னாங்க நம்ம கால் வழுக்க போறது ஆனால் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி. लेकिन परमेश्वर उस भजन संहिता 51 के 11 में कहता है, சங்கீதம் 91:11 என்ன பார்க்கிறோம்னா, वो दूतों को आदेश देता है कि वो तेरे पाँव को फिसलने से रोकता है। அதாவது தேவன் தன்னுடைய அவர் தூதனை சொல்றார் உன் கால்கள் வழுகி போகாத பாதுகாக்கும்படியாக கட்டளை எடுக்கிறார் என்று. और एक बात हम पढ़ते हैं मत्ती 28:6 में, அதாவது மத்திய புஸ்தகம் 28:6 பார்க்கிறோம் कि परमेश्वर का जो दूत है वो अच्छा एक संदेश को देता है। அதாவது தேவ தூதன் ஒரு சுவிசேஷங்களை அறிவிக்கும்படியாக சொல்றார் பார்க்கிறோம். यीशु मसीह जब जी उठ गए तो कब्र में कुछ स्त्रियां आई थी, அது இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்திருந்த போது कुछ स्त्री वो कब्र पे यीशु को देखने को आई थी। அந்த ஸ்திரீகள் கல்லறையை பார்க்கும்படியாக போனார்கள். जानते हो दूत ने उन स्त्रियों से क्या कहा? அந்த தூதன் அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்றாருன்னா, कि वो यहाँ पर नहीं है और जैसे उसने कहा वो जी उठ गया। அவர் இங்கில்ல அவர் மரித்து எழுந்துட்டார் என்று பார்க்கிறோம். तो स्वर्गदूत परमेश्वर का संदेश को लाते हैं, அதாவது தேவ தூதர்கள் தேவனுடைய நற்செய்தியை கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். इन आखिरी दिनों में परमेश्वर का कलीसिया में जो पासबान या पास्टर है, அதாவது இந்த கடைசி நாட்களிலே தேவ ஊழியர்களை பார்க்கிறோம், वो लोग ही परमेश्वर का एक दूत का जैसा संदेश को आपको बांटते हैं। அவர்களும் தேவனுடைய தூதர்களைப் போல நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். जो परमेश्वर हम हर एक से कलीसिया में बात करना चाहते हैं, நம்ம ஒவ்வொரு சபையில ஆண்டவர் பேசும்போது हर एक विश्वासी से परमेश्वर क्या बात करना चाहते हैं, ஒவ்வொரு விசுவாசிகள் மத்தியில் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, तो परमेश्वर वो परमेश्वर के दास या पास्टर के द्वारा कलीसिया में बात करते हैं। அதாவது ஊழியக்காரர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறான்னு பார்க்கிறோம். कितने लोग परमेश्वर को धन्यवाद करते हैं, उसके दूत हमारे चारों ओर है। इसलिए நீங்கள் எத்தனை பேர் சந்தோஷமா நன்றி சொல்றீங்க, ஆண்டவர் நம்ம நாலு பக்கம் தூதர்களை வைத்திருக்கார் என்று. क्या आप कहेंगे परमेश्वर धन्यवाद तूने दूतों को मेरे और रखा है? ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் எங்களை சுற்றிலும் தூதர்களை வைத்திருப்பதற்காக. फिर जब इस सरदिस के बारे में हम समझते हैं, சர்வதேச இந்த சபையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ये सरदिस एक नगर था, அதாவது அது ஒரு இடத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். वो नगर एक पर्वत के ऊपर था, அது ஒரு மலையின் உச்சியில இருக்கிறது இந்த இடம். अच्छा एक ऊंचे स्थान में ये नगर था, அது நல்ல உயரமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறித்து பார்க்கிறோம். जब बाकी सारे शहर नीचे कोई तराई के पास रहते थे, எல்லா நகரமும் மலைக்கு கீழே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். लेकिन ये पहाड़ के ऊपर जब ये नगर था, இந்த 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 இடம் ஒரு மலையின் உச்சியில இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். एक बड़ा आशीषित सा जगह वो रहने लगा। அதாவது ஒரு ஆசீர்வாதமான இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். जब कोई शत्रु लोग आते थे नीचे से हमला करने के लिए, அதாவது சத்துருக்கள் நம்மளை எதிர்த்து மேற்கொள்ள வரும்போது, तब वो सरदिस क्योंकि वो ऊपर है तो उसको पता चल जाता कौन उसके विरोध आ रहा है। அதாவது அந்த மலையில் உச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் நமக்கு விரோதமா வராங்க என்று பார்த்து கொள்வார்கள். और अगर सरदिस के बारे में समझना है तो அது சர்வதேசம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா वहाँ पे बहुत से अमीर लोग रहते थे, அங்க ரொம்ப பணக்காரர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். अच्छा व्यापार करने का एक जगह था वो। வியாபாரக்காரர்கள் அங்க இருந்தார் என்று பார்க்கிறோம். सबसे पहला दुनिया में जो सोने का सिक्का बनाने का जो काम है वो सरदिस में था, அதாவது உலகத்திலே இந்த முதல் தங்க காசுகள் பண்ணக்கூடிய இடம் எதுனா அந்த இடம் தான் பார்க்கிறோம். क्योंकि वहाँ पर एक पक्तलोस करके नदी था।
அங்க ஒரு பக்த்ரோஸ் என்ற ஒரு நதி இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். वो नदी में क्या विशेष बात था? அந்த நதியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, यहाँ के नदी में सिर्फ पानी बहता है, அதாவது இங்குள்ள நதியில வெறும் தண்ணி தான் கடந்து போகும். लेकिन उस नदी में अगर आप इतिहास को देखकर पढ़ेंगे, நம்ம அங்க நம்ம வரலாற்றுகளை நம்ம படிச்சு பார்த்தா उस नदी में कुछ सोने का जो पाउडर जैसा ऊपर से साथ में बहता है. அந்த நதியில இந்த தங்க பவுடர்கள் கடந்து போகிற மாதிரி காணப்படும் तो சொல்றாங்க. इसलिए वो एक आशीषित जगह सर्दिश था और वो लोग सोने का व्यापार जैसा करते थे. இதனால அந்த இடம் ஒரு வியாபார ஸ்தலமா நல்ல ஒரு ஆசீர்வாத இடமா என்று பார்க்கிறோம். तो ऐसा एक आशीषित जगह पर एक कलीसिया सर्दिश का स्थापना हुआ था. இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இடத்துல ஒரு சபை குறித்து நம்ம பார்க்கிறோம். जब हम हमारे जीवन को भी देखते, परमेश्वर ने सारे भलाइयों को हमारे जीवन में रखा है. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று. हमें परमेश्वर ने अच्छा ऊंचे जगहों पर रखा है. நல்ல ஒரு உயரமான இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். अच्छा अच्छा काम सबके पास है. எல்லாருக்கும் நல்ல வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். कुछ ना कुछ व्यापार या एक नौकरी सबके पास है. எல்லாரும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கார். तो कितने लोग सर्दिश के जैसा मानते कि परमेश्वर ने हम हर एक को एक अच्छा स्थिति में रखा है. எல்லாரும் எப்படி சொல்ல முடியும் சர்வதேச சபை போல நம்மள ஆண்டவர் வச்சிருக்காரு. कितने लोग कह सकते हैं परमेश्वर आज जो कुछ भी मैं हूँ उसके लिए धन्यवाद परमेश्वर. என்னிடத்தில் இருக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். लेकिन ऐसा एक कलीसिया जो है उसके बारे में परमेश्वर उस दूत के द्वारा क्या कहना चाहते हैं? அந்த சபையில அந்த தூதனை குறித்து என்ன சொல்றாருன்னா, उस दूत को परमेश्वर ने कुछ बातों को कहने को कहा और उसमें से पहला बात यह है அந்த தூதனிடத்துல தேவன் சில வார்த்தைகளை சொல்லும்படி சொன்னார். முதலாவது வார்த்தை என்னன்னா, कि मैं तेरे क्रियाओं को जानता हूँ. நான் உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். कितने लोग जानते हैं परमेश्वर आपके सारे कामों को जानते हैं? அதாவது தேவன் உங்களுடைய எல்லா செய்கைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறான்னு தெரியும். इब्रानी 4:13 में ऐसा लिखा है. எபிரேயர் 4:13 பார்த்தால் कोई भी जो सृष्टि परमेश्वर का है वो उसके दृष्टि से छिपा हुआ नहीं है. அவருடைய முன்பாக எந்த ஒரு இதுவும் மறைவாய் காணப்படல என்று பார்க்கிறோம். कोई भी चीज या कोई भी व्यक्ति उसके दृष्टि से छिपा नहीं है. யாரும் எந்த மனுஷனும் அவருக்கு முன் மறைவாய் எந்த இது காணப்படல. कुछ समय आप सोचते हैं जो आप करते हैं वो कोई देखता नहीं है. அதாவது நீங்கள் சில காரியங்களை செய்றீங்க, யாரும் நம்மள பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. लेकिन आपको ये बात समझना कि परमेश्वर जो आकाश और पृथ्वी को बनाया है, அதாவது நீங்கள் ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்திருக்கிறார். उसके दृष्टि में सब कुछ साफ है और सब लोग दिखाई पड़ते हैं. அவர் முன்பாக எல்லாம் அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாய் காணப்படுகிறது என்று. और उस वचन में लिखा हर एक को अपने किया हुआ काम का क्या देना पड़ेगा? அதாவது அவன் செய்கின் பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னா, उसके बारे में उसको बताना पड़ेगा कि उसके हर एक काम के बारे में. அதாவது ஒவ்வொரு அவன் செய்த காரியங்களை குறித்து சொல்ல வேண்டியதா இருக்கும். कितने लोग कह सकते कि आप जो कुछ भी करते हो उसके बारे में आपको प्रभु को बताना पड़ेगा. அதாவது நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் நம்ம தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கும். कुछ समय आप परमेश्वर के लिए बहुत अच्छा काम करते हो और परमेश्वर के लिए बहुत उत्साह के साथ रहते हो. அது சில பேர் நல்ல சந்தோஷமா உற்சாகமா ஆண்டவருடைய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். लेकिन कुछ समय आप कोई गलत कामों करते हो और गलत मार्ग पे चलते हो. அது சில பேர் தவறான வழியில சில தவறான காரியங்களை செய்யும்போது और आप सोचते हैं कि शायद किसी को पता नहीं है. நீங்கள் நினைக்கலாம் யாருக்கு நமக்கு தெரியாது அப்படினு சொல்லிட்டு. लेकिन इस वचन में लिखा है कि हर एक जन को जो कोई वो करता है इस पृथ्वी में उसके बारे में प्रभु से बताना पड़ेगा. இந்த पड़ेगा. பூமியில நீங்கள் என்னெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்ங்கறார். आज आप दूसरों को मत देखो कि आपका भाई क्या करता है या बहन क्या करती है. நீங்கள் மற்றவர்களை பார்க்கணும், அந்த சகோதரி என்ன பண்றா, அந்த சகோதரன் என்ன பண்றாரு. या कलीसिया में दूसरे लोग क्या करते हैं, वो लोग कैसा जीते हैं उसको मत देखो. அது சபையில மற்றவர்கள் என்ன பண்றாங்க, அப்படி எப்படி ஜீவிக்கறாங்கன்னு சொல்லிட்டு. क्योंकि परमेश्वर आपको देखकर उनके बारे में नहीं पूछेगा. அது ஆண்டவர் அவர்களை பார்த்து உங்கள்ட்ட கேட்க மாட்டாரு. लेकिन आपको जब पूछेगा तो प्रभु सिर्फ आपके बारे में पूछेगा. ஆண்டவர் உங்களை குறித்து மாத்திரம் தான் பேசுவார் அப்படினு பாருங்க. तो कितने लोग कहेंगे कि मैं अपने आप को परमेश्वर के दृष्टि में ठीक रखूंगा. அதாவது நான் அவருடைய சமூகத்திலே நான் வந்து சரியா இருப்பேன் என்று சொல்லி. और फिर यशायाह 67 के 18 66 वर्ष 18 में हम पढ़ते हैं. ஏசாயா 66:18 நாம பார்க்கிறோம். उस वचन में ऐसा लिखा है, அந்த வசனத்துல என்ன எழுதி இருக்குதுன்னா, मैं सिर्फ तेरे कार्यों को नहीं जानता हूँ, நான் உன்னுடைய காரியங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். सिर्फ तेरा काम नहीं लेकिन तेरा सोच को भी मैं जानता हूँ. உன்னுடைய யோசனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படினு. तो आपका काम भी परमेश्वर जानता है और आपका सोच भी जानता है. நம்முடைய வேலையும் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய யோசனைகளும் ஆண்டவருக்கு தெரியும். आपके काम को बहुत लोग समझ सकते हैं. அதாவது உன்னுடைய வேலை குறித்து अनेகர் புரிந்து கொள்ள முடியும். अगर आप झूठ बोलते तो लोग समझ सकते हैं. அதாவது நீங்கள் பொய் சொன்னா அதுகளை அறிந்து கொள்வார்கள். अगर गलत तरीके से आप जीवन जीते तो सब लोग देखकर समझ जाएंगे. அதாவது சில தவறான வழிகள் நடக்கும்போது சில பார்த்தவனே புரிந்து கொள்வார்கள். लेकिन आपके अंदर आप क्या सोचते हैं, அதாவது நீங்கள் உங்களுடைய இதயத்தில் என்ன யோசிக்கிறீங்கன்னு वो शायद मनुष्य समझ नहीं सकता है. அதாவது மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது.
आपके कलीसिया के शायद पास्टर समझ नहीं सकता, அதாவது உங்களுடைய சபை போதகர் கூட புரிந்து கொள்ள முடியாது, या आपके घर में माता पिता समझ नहीं सकते हैं, அது உங்களுடைய தகப்பன் தாய் கூட புரிந்து கொள்ள முடியாது. लेकिन कौन उसे समझता है? அதை யார் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும்னா उस वचन में हम पढ़ते कि परमेश्वर हर एक काम और उसके सोचों को समझता है, அவர் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு யோசனைகளையும் ஆண்டவர் அறிந்தவராய் காணப்படுகிறார். इसलिए आज कितने लोग कहते हैं प्रभु मेरे कार्यों और मेरे सोच को तो शुद्ध कर. ஆண்டவரே என்னுடைய கிரியைகளையும் என்னுடைய யோசனைகளையும் பரிசுத்தப்படுத்து என்று சொல்லி आपके बाजू वाले को देखकर कहो कि परमेश्वर आपके कार्यों को जानता है. அதாவது உங்களை பார்த்து பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து உங்களுடைய கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்னு சொல்லி अपने बाजू वाले से हाथ देखकर कहो कि परमेश्वर आपके कार्यों को जानते हैं. அதாவது நீங்கள் கை கொடுத்து சொல்லுங்க உங்க தேவன் உங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. कुछ लोग जो है சில பேர்கள் अलग अलग जगह में अलग अलग जगह से अलग अलग तरीके से रहते हैं. சில பேர் மற்ற உலக எப்படி எப்படிலாம் இடங்கள் மாறுபடுதோ அப்படிப்பட்டவர்கள் சில மாற்றிக்கொள்ளுகளாய் காணப்படுகிறார்கள். जब वो लोग घर पे रहते हैं तो एक अलग तरीके से रहते हैं, சில வீட்டில் இருக்கும்போது சில வித்தியாசமா இருப்பார்கள். फिर जब वो कंपनी में या कार्य करने को जगह जाते हैं तो अलग तरीके से रहते हैं. வேலை செய்கிற இடத்துல இல்ல ஆபீஸ்ல இருக்கும்போது அங்க ஒரு மற்ற விஷயமா மாதிரியா இருப்பார்கள். वहाँ पे जो लोग काम करते हैं या उनके साथ जो लोग रहते हैं उनके तरह वो बातचीत करते हैं. அவங்க மற்றவர்கள் எப்படி பேசுறாங்களோ அவர்களை போல இவர்களும் பேசிக் கொள்வார்கள். फिर उसके बाद जब दोस्त लोग से मिलते हैं திரும்ப ஃப்ரெண்டுகளை பார்க்கும்போது फिर वो लोग के तरह वो रहने लगते हैं, அவர்களை போல இவர்கள் மாறிவிடுவார்கள். और बाद में जब कलीसिया में आते हैं நம்ம சபைக்கு திரும்ப வரும்போது तो कलीसिया में कैसे रहना वो अलग से रहते हैं, சபையில எப்படி இருக்காங்களோ அதே போல இருக்கிறார்கள் என்று. लेकिन प्रभु आपके हर एक जगह आप कैसे रहते हो सब जानता है. தேவன் நீ நடக்க வேண்டிய ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் அறிந்திருக்கிறவராய் तो लोग कहते हैं कि प्रभु मैं हर एक बार अपने कामों को सही रखूंगा तेरे सामने. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க நான் ஆண்டவரே என்னுடைய கிரியைகள் உமக்கு பிரியமாய் இருக்க கற்றுக்கொள்வேன். तो वही पहला बात सरदीस कलीसिया से प्रभु ने कहा कि मैं तेरे कार्यों को जानता हूँ. அதுதான் இந்த சபையில் சொல்ற பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். हो सकता है आप सोचते हैं कि आप अपने कार्यों को सुधार नहीं सकते हैं, அது நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய காரியங்களை விட்டு வெளியே வரலன்னு சொல்லிட்டு. तो आपको कैसे उस कार्य को परमेश्वर के मन के अनुसार करना है. எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும்னா सबसे पहला बात भजन संहिता 119 के 105 में சங்கீதம் 119 115ல பார்க்கிறோம். परमेश्वर का वचन जो हमें सही मार्ग के लिए दीपक जैसा है. தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு வெளிச்ச தீபத்தை போல காண்கிறது என்று பார்க்கிறோம். यदि आपके क्रियाओं को आपको सही करना है, நம்முடைய கிரியைகளை நம்ம ஆண்டவர் சரி பண்ண முடிய வேண்டும்னா सबसे पहले आपको क्या सुधारना है? நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுதற வேண்டியது என்ன சொல்லிட்டு आपका सोच और विचार मन को सुधारना है. நம்முடைய இருதயமும் நம்முடைய மனசும் மாற வேண்டும். अगर आप कुछ भी करना चाहते तो सबसे पहले वो आपका शरीर वो काम नहीं करता है. அதாவது நம்ம ஏதாவது செய்யணும்னா நம்முடைய மாம்சம் செய்ய விரும்புறதில்ல. शरीर को ब्रेन या तो फिर मन या दिमाग उसको जो कहता है वो करता है. அதாவது இருதயம் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுது. इसलिए वचन में लिखा है जो अंदर है वही बाहर आता है. அதாவது என்ன இருதயத்துல உள்ள இருக்குதோ அதான் வெளியே வரும் என்று பார்க்கிறோம். इसलिए आज कितने लोग अपना मन को परमेश्वर के हिसाब से बनाना चाहते हैं. அது இன்னைக்கு எத்தனை பேர்கள் நினைக்கிறீர்கள் நம்முடைய மனசு ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். तो इसके लिए वचन का बहुत महत्वपूर्ण है. அதாவது தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியமானது. वो वचन ही आपको सही मार्ग में चला सकता है. அந்த வசனம் தான் உங்களை நல்ல வழியில் நடத்தக்கூடியதா இருக்கும். जब आप वचन से भरे रहेंगे, நம்முடைய வசனத்தால் நிரம்பி இருக்கும்போது आप गलत क्रियाओं को कर नहीं सकते हैं. நம்முடைய சில தவறான காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். परमेश्वर का वचन बताएगा कि सही मार्ग क्या है. அதாவது தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது நல்ல வழி என்னன்னா, और अगर आपके क्रियाओं को आपको परमेश्वर की दृष्टि में सही करना है, அது நம்முடைய கிரியைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு இதா செய்ய வேண்டும்னா तो आपको पवित्र आत्मा को ज्यादा जगह देना है. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். यूहन्ना 14:26 में हम पढ़ते हैं. யோவான் 14:26 इस वचन में हम पढ़ते पवित्र आत्मा हमें सिखाएगा कि क्या सही है और कैसा क्या करना है करके. இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை. इसलिए और पवित्र आत्मा आपके जीवन में काम करने को दो. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். तो वो बताएगा कि आप कौन सा काम आपका सही है அவர் சொல்வார் நீ என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று, और कौन सा गलत है. எது தவறான வழி என்று சொல்லி. आज कितने लोग कहते हैं कि मैं परमेश्वर के दृष्टि में अपने क्रियाओं को सही रखूंगा. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் தேவ சமூகத்தில் என்னுடைய கிரியைகளை நான் சுத்தமா வைப்பேன் என்று சொல்லி. तो सबसे पहली बात सरदीस कलीसिया को परमेश्वर ने क्या कहा? அதான் அந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, सबसे पहली बात सरदीस कलीसिया से प्रभु ने क्या कहा? அந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, कि मैं तेरे काम या क्रियाओं को जानता हूँ. நான் உன்னுடைய கிரியைகளை உன்னுடைய யோசனைகளை அறிந்திருக்கிறேன். फिर उस प्रकाशित वाक्य 3:1 को फिर एक बार पढ़ेंगे. उस वचन में लिखा है तेरा एक नाम है कि तू जीवित है. அதாவது இந்த வசனத்தில் எழுதி இருக்குது நீ ஜீவிக்கிறவர் என்று சொல்லி.
लेकिन तू मरा हुआ है। அதாவது நீ ஆனாலும் மரித்திருக்கிறாய் என்று. ये कलीसिया का एक नाम था कि वो लोग एक जीवित कलीसिया है। அதாவது இந்த சபையின் பேர் இது வந்து ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட சபை என்று சொல்லி. और लोग बोलते थे कि ये लोग परमेश्वर में जीवित लोग हैं। ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே இவர் ஜீவித்திருக்கிறவர்கள் என்று. लेकिन परमेश्वर इस कलीसिया के बारे में कहता है कि तुम लोग मरे हुए हैं। ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்றார், நீங்கள் எல்லாம் மரித்தவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்று. जब इस वचन को पढ़ते तो आप क्या समझ सकते हैं? நீங்க இந்த வசனத்தை படித்து என்ன புரிந்து கொள்ள முடியும்? ये लोग एक समय में पवित्र आत्मा पाए हुए लोग थे। ஒரு நாட்களில் இவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் ये लोग காணப்பட்டார்கள். सब बपतिस्मा लिए हुए लोग थे। எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ये लोग सब परमेश्वर का आराधना आत्मा और सच्चाई से करने वाले लोग थे। எல்லாம் பரிசுத்த ஆவியினால ஆராதனை செய்யக்கூடியவர்கள். उद्धार के मार्ग में चलने वाले लोग थे। எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவர்கள் இவர்கள்லாம். लेकिन जब कुछ दिनों के बाद ये लोग ने क्या किया? சில நாட்களுக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள்னா, उनके पैसा या उनके कामों के कारण அவங்களுடைய பணத்தின் நிமித்தம் वो लोग थोड़ा थोड़ा करके परमेश्वर से दूर हटने लगे और கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்களாய் காணப்பட்டார்கள். और इसलिए वो लोग एक समय में जीवित तो थे और उनका नाम जीवित जैसा था। ஒரு நாட்கள் அவர்கள் ஜீவித்துள்ளவர்களாய் ஜீவனுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். लेकिन अब प्रभु कहता है कि आप लोग सही में तो मरे हुए हैं। அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் மரித்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். आज कितने लोग कहते हैं प्रभु सिर्फ नाम को नहीं देखता है। தேவன் உங்களுடைய நாமத்தை பேர்களை மாற்றம் அறியவில்லை. इस कलीसिया में भी परमेश्वर ने आपको जीवित जैसा कुछ समय में रखा था। அவர் இந்த சபையில கூட உங்களை நல்ல ஜீவன் உள்ளவர்களைப் போல ஆண்டவர் வைத்திருந்தார். आप अपने आत्मिक जीवन को जरा सोच कर देखो। இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். कुछ 4-5 साल पहले या 2 साल पहले जब आप कैसे परमेश्वर के लिए थे? 4 வருஷத்துக்கு முன்பாக 2 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டீர்கள்? जब नया नया आप कलीसिया में आते तो आप कैसे थे? நீங்கள் சபையில முதலாவது வரும்போது எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டீர்கள்? कितना वचन आप पढ़ते थे? எவ்வளவு வசனங்கள் நீங்கள் படிக்கக்கூடியவர்களாய் இருந்தீர்கள்? हर एक प्रार्थना सभा या उपवास सभा या जब कभी समय मिलता था आप कलीसिया में दौड़ते थे। எப்பெல்லாம் சபை கூடுதலோ அப்பெல்லாம் நீங்கள் சபைக்கு கூடி வந்தவர்களாய் காணப்பட்டீர்கள். लेकिन अब क्या हो गया? இன்றைக்கு என்ன ஆச்சு? आपको आराधना उतना महत्वपूर्ण नहीं लगता है। இன்றைக்கு ஆராதனை ஒரு முக்கியமாய் காணப்படல. अगर आराधना एक संडे या 2 संडे नहीं आए तो भी चलेगा। இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மற்ற ஞாயிற்றுக்கிழமை வரலனாலும் நடக்கும். आपका दर्शन भी नहीं है। உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடையாது. सिर्फ कलीसिया में कुछ लोग आते हैं और ऐसे ही चले जाते हैं। சில பேர்கள் சபைக்கு அப்படியே வரார்கள், அப்படியே திரும்ப போயிடுறார்கள். ऐसा ही कलीसिया को देखकर प्रभु कहता है कि आप लोग जीवित है लेकिन आप लोग है मरे हुए। ஆனால் அப்படிப்பட்ட சபையில பார்த்து சொல்றார், ஆனால் நீங்கள் சபையில மரித்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். इसलिए प्रभु नाम को नहीं देखता है। தேவன் உங்களுடைய பெயர்களை பார்க்கல. कोई भी स्पोर्ट्स में कोई व्यक्ति एक समय में अच्छा खेलता है और उसका नाम हो गया, அதாவது சில ஒரு விளையாட்டுல நல்லா அதிகமா விளையாடுறப்ப அவனுடைய பேர் வந்திருக்கும். लेकिन कुछ समय के बाद जब वो खेलता नहीं है, மறுபடியும் சில நாட்களுக்கு பிறகு அவன் நல்லா சரியான விளையாடல அப்படின்னா कोई भी उसको उस टीम में रखने का सोचेगा नहीं। அந்த 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 டீம்ல அவன் வைக்கிறதுக்கு இது யோசிப்பார்கள். यदि उस टीम में रहेगा तो भी एक नाम के लिए रहेगा। அப்படியே டீம்ல இருந்தாலும் அவங்க ஒரு பெயருக்காக தான் இருப்பார்கள். तो ऐसा ये कलीसिया का हो गया। एक समय में वो लोग परमेश्वर के लिए बहुत जीवित और परमेश्वर के लिए बहुत जोश में रहते थे। ஒரு நாட்கள் அவர்கள் ரொம்ப ஆவியில ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருந்தவர்கள். लेकिन धीरे धीरे वो लोग अपने उस कार्यों में ज्यादा व्यस्त हो गए। கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய தன்னுடைய உலக காரியத்தில் இடம் கொடுத்த अब वो நிமித்தம் लोग का आत्मिक जीवन कम होने लगा। ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்து போனது. आज सबक देशक के 7 से 8 में हमने कलीसिया में पढ़ा था। பிரசங்கி 7-8ல நம்ம இன்னைக்கு பார்த்தோம். एक जन उस वचन को पढ़ेंगे। कोई भी काम का जो अंत रहता है वो शुरुआत से भी महान है। அதாவது ஒரு காரியம் செய்யும் போது ஆரம்பம் வந்து ரொம்ப இதா இருக்கும். कुछ लोग का जो शुरुआत है वो बहुत अच्छा रहता है। அதாவது ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். हर रोज पवित्र जीवन जीने का और वचन पढ़ने का जैसा रहता है। அதாவது பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் போது அப்படிப்பட்டதா இருக்கும். परमेश्वर से रोज प्रार्थना करने के लिए आधा घंटा का समय बिताते हैं। அதாவது ஒவ்வொரு அரை மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்திலே செலவிடுறவர்களாய் காணப்படுவார்கள். लेकिन जैसे जैसे दिन बीतता है वो सब कम हो जाता है। எப்படியெல்லாம் நாட்கள் போயிட்டு இருந்தோ அப்படியே எல்லாம் குறைந்து போனதா காணப்படுது. लेकिन आज प्रभु कहता है कि शुरुआत से भी ज्यादा अंत महत्वपूर्ण है। அதாவது ஆரம்பம் பார்க்கலாம் முடிவு ரொம்ப இதா இருக்குதுன்னு பார்க்கிறோம். तो कितने लोग कहते हैं कि शुरुआत के दिनों से भी ज्यादा मैं परमेश्वर के लिए उत्साहित रहूंगा। ஆரம்ப நாட்களை பார்க்கலாம் இப்ப அதிகமான நேரங்களை செலவிடுவேன் என்று சொல்லி. क्योंकि वचन में लिखा है, தேவனுடைய வசனத்தில் என்ன இருக்குன்னா, उस सरदीस कलीसिया में प्रकाशित वाक्य 3 के 4 में हम पढ़ते हैं। வெளிப்படுத்தல் 3:4ல பார்க்கிறோம். ये जो कलीसिया के विश्वासी सबको वो उद्धार का वस्त्र मिला था। அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைத்திருந்தது. ये तो लोग कहते हैं हमें भी उद्धार का वस्त्र मिला है। நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. लेकिन उस वचन में पढ़ते बहुत सारे लोगों ने उस कपड़े को खराब कर दिया। அவர்கள் எல்லாம் அந்த வஸ்திரங்களை खराब செய்தவர்களாக காணப்பட்டார்கள். और उस कलीसिया में सिर्फ कुछ ही लोग थे जिसका वस्त्र अभी भी सफेद और अच्छा था। சில பேருடைய வஸ்திரம் மாத்திரம் வெண்மையா இருந்தது என்று பார்க்கிறோம். आज भी कलीसिया में बहुत सारे लोग अपना कपड़े को खराब कर रहे हैं। இன்றைக்கு சில பேர்கள் நம்முடைய வஸ்திரங்களை खराब பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறோம். परमेश्वर ने उद्धार का वस्त्र हम हर एक को दिया है। தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். लेकिन हम लोग उस वस्त्र को खराब करने लग जाते हैं। இன்றைக்கு நம்ம அந்த வஸ்திரங்களை खराब செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
आज आप दूसरे विश्वासियों को मत देखो நீங்கள் மற்ற விசுவாசிகளை பார்க்க கூடாது. जो लोग कलीसिया में आते नहीं है या कोई संडे को आते कोई संडे को नहीं आते हैं. சில பேர்கள் சபைக்கு வராங்க வராம இருக்காங்க சண்டேக்கு வராம இருக்காங்கன்னு சொல்லிட்டு. कोई लोग पहला इतवार को आते हैं कोई दूसरा को नहीं कोई तीसरा को नहीं आता है कोई चौथा को आता है. சில பேர்கள் முதல் வாரத்துல வருவாங்க ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்ல நாலாவது வாரத்துல और வருவாங்க. जिस दिन वो आते नहीं वो घर पे क्या करते हैं அவங்க வராம அந்த வீட்ல என்ன செய்வாங்க या बाहर क्या करते हैं. வெளியில என்ன செய்வார்கள். तो यही ऐसे लोग जो है परमेश्वर के दृष्टि में अपने वस्त्र को खराब करने जैसे लोग हैं. இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த வஸ்திரங்களை खराब பண்றாங்களா அர்த்தம். क्योंकि इतवार का दिन प्रभु ने रखा है प्रभु की आराधना करने के लिए. ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக கொடுத்திருக்கா தேவனை ஆராதிக்கும்படியாய். और आराधना में हम कुछ प्रभु से पाने के लिए नहीं आते हैं. நம்ம தேவனிடத்துல ஏதாவது பெற்றுக்கொள்ளும்படியா வரல. 6 दिन आप प्रार्थना कर सकते हो प्रभु मुझे आशीष कर मैं जा रहा हूं मेरा रक्षा कर मुझे भोजन दे सब वस्त्र दे पूछ सकते हैं. அது நம்ம 6 நாள் நம்ம சொல்றோம் ஆண்டவரே நல்ல ஆகாரத்தை கூட வஸ்திரங்களை கூட என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண முடியும். लेकिन जब आप 7वां दिन कलीसिया में आते हो நம்ம 7வது நாள் சபையில வரும்போது आप प्रभु के लिए प्रभु का आराधना करने के लिए आते हो. தேவனை ஆராதிக்கும்படியா தேவனை மகிமைப்படுத்தியாக கடந்து வருகிறோம். उस दिन प्रभु से मांगने के लिए प्रभु को देने के लिए आप आते हो. நம்ம அன்னைக்கு தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளே அல்ல நாம் தேவனிடத்துல கொடுக்கும்படியாய். प्रभु को क्या देने को आते हैं நம்ம என்ன தேவனிடத்துல கொடுக்கும்படியா வரோம் स्तुति देने के लिए आते हैं. மகிமை பண்ணும்படியாய் उसको धन्यवाद देने के लिए हफ्ते भर महीने भर तूने चलाया. தேவனுக்கு நன்றி சொல்லும்படியா ஆண்டவரே எங்களை கடந்த மாதமும் கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர் என்று சொல்லி நன்றி சொல்லும்படியாய். उसका नाम ऊंचा करने के लिए आते हैं. அவருடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கும்படியாய். तो जब कभी आप कलीसिया में इतवार के दिन या संडे को आते हैं நீங்கள் ஒவ்வொரு அப்படி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அப்படி கூடி வரும்போது आप कुछ पाने के लिए कम आना நீங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்ளும்படியாய் வராதீர்கள். लेकिन परमेश्वर को देने के लिए நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும்படியாய் வாருங்கள். आप आओ गीत गा कर जाओ. நீங்கள் வந்து தேவனை பாட்டுகள் பாடி மகிமைப்படுத்திட்டு போங்க. 2-3 वचन परमेश्वर का नाम को महिमा करके जाओ. 2-3 வசனத்தை படிச்சு அதனால மகிமைப்படுத்திட்டு போங்க. परमेश्वर को धन्यवाद देते जाओ. தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு போங்க. अपने मुंह खोलकर 5-10 मिनट स्तुति करके जाओ. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. इसलिए वो वचन में लिखा है कि बहुत सारे लोगों ने अपना वस्त्र को खराब कर दिया. இதனால தான் அந்த வசனத்துல பாருங்க சில பேர் தன்னுடைய வஸ்திரங்களை அவர்கள் கரைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். मत्ती 7 के 21 में लिखा है. மத்தேயு 7:21ல பார்க்கிறோம். हर एक जन जो प्रभु प्रभु करके बुलाता है वो लोग स्वर्ग नहीं जाते हैं. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவர் சொல்லுவாங்க ஆனா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போறது இல்ல. इसका मतलब कलीसिया में भी बहुत सारे लोग ऐसा बोल सकते हैं कि संसार में तो गलत तरीके से जी के कलीसिया में आ सकते हैं. அதாவது சில பேர்கள் உலக பிரகாரமா ஜீவித்து சபைக்கு வர வேண்டியதா இருக்கும். 6 दिन दारू पी के दोस्तों के साथ रह सकते हैं. 6 நாள் நல்லா குடிச்சிட்டு நண்பர்களோட இருந்துட்டு 6 दिन पिक्चर देख सकते हैं. 6 நாள் படங்களை பார்த்துட்டு और 7वां दिन वो लोग कलीसिया में आके कहते हैं प्रभु प्रभु करके बुलाते हैं. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும்போது और बोल के चले जाते घर पे. அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி मन में कोई परिवर्तन नहीं. அவருடைய மனசுல ஒரு பரிசுத்தம் இல்லாத. அப்படி तो परमेश्वर क्या इन लोगों को स्वर्ग में ले जाएगा. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ள போவாரா. हमें ध्यान देना कि परमेश्वर ने जो उद्धार का वस्त्र हम हर एक को दिया है நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். उस वस्त्र को हमें संभाल के रखना है. அந்த வஸ்திரங்களை நம்ம சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்ளணும். उस उद्धार का वस्त्र को खराब होने नहीं देना है. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கராபாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். जानते हैं ऐसे लोगों को देखकर परमेश्वर क्या कहता है. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா मत्ती के 23 अध्याय के 27 वचन में हम पढ़ते हैं. மத்தேயு 23:27ல பார்க்கிறோம் कि वो लोग एक पेंटिंग किया हुआ एक कब्र जैसा है. அவர்கள் அது வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு கல்லறைகளை போல காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். एक कब्र को अगर आप पेंट करेंगे बाहर से तो एक अच्छा सुंदर से दिखाई देगा. அது ஒரு கல்லறை நல்ல வர்ணங்கள் பூசினா எப்படி நல்ல ஒரு அழகா இருக்கிறது போல. लेकिन अगर उस कब्र को आप खोल के देखेंगे அந்த கல்லறையை திறந்து பார்த்தால் उसमें से इतना गंदा बदबू आएगा. அந்த கல்லறை எவ்வளவு ஒரு கெட்ட மோசமான ஒரு வாசம் வீசுன்னு பார்க்கிறோம். अंदर सूखा हड्डी मिलेगा. அது ரொம்ப ஒரு அடி எலும்பு கூட தான் கிடைக்கும். इतना बास मारेगा कि कोई अंदर रह ही नहीं सकता. अंदर அந்த துர்நாற்றம் நம்மளால அங்க இருக்க கூட முடியாது. तो हमने इस सरदीस कलीसिया के बारे में 2 बात को पढ़ा है. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்தோம். पहली बात हमने क्या पढ़ा. முதலாவது வசனம் என்ன நம்ம படிச்சோம்னா कि मैं तेरे क्रियाओं को जानता हूँ. உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. और दूसरी बात हमने पढ़ा இரண்டாவது வசனம் என்ன படிச்சோம்னா कि आप जीवित हो लेकिन आप मरे हुए हैं. ஆனா நீங்கள் உயிருள்ளவர்களாய் இருக்கலாம் ஆனால் மரித்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். और तीसरी बात हम पढ़ते कि प्रभु कहते हैं कि आप जाग जाओ. நீங்கள் எழ வேண்டியதா இருக்குண்டு. कलीसिया को प्रभु देखकर क्यों कहता है कि आप जाग जाओ. ஆண்டவர் இந்த சபையை பார்த்து ஏன் சொல்றாரு அப்படினா ये कलीसिया सो नहीं रहा था. அதாவது இந்த சபை தூங்கி கொண்டிருக்கல. लेकिन सोने का जैसा एक अनुभव उनके जीवन में था. அதாவது அப்படிப்பட்ட அந்த சோர்ந்து போன நிலைமையில் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். जब एक व्यक्ति सोता है அதாவது சில சகோதரன் தூங்கும்போது आप लोग उसको कुछ भी कहेंगे वो सुनाई नहीं देगा. நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவருக்கு கேட்காது. अगर एक व्यक्ति सो रहा बोलेंगे पानी लेके आओ
அதாவது ஒரு தூங்குற சகோதரனை பட்டு தண்ணி கொண்டு வருவானா क्या वो लेके आएगा? அவன் எடுத்துட்டு வருவானா என்ன? वो नहीं लेके आएगा। ஏன்னா அவனால கொண்டு வர முடியாது। या एक व्यक्ति सो रहा है, आप प्रभु के बारे में उससे कहेंगे, क्या वो सुनेगा? அதாவது அந்த தூங்கிட்டு இருக்கிற சகோதரனை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பத்தி சொன்னா அவன் கேட்பானா? वो नहीं सुनेगा। ஏன்னா கேட்க மாட்டான்। तो वही अनुभव में सरदीस का कलीसिया था। அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, சர்தீஸ் சபையை குறித்து சொல்றாரு। तो सोने का कारण क्या होता है? அவங்க தூங்க வேண்டிய காரணம் ஏன்னா मत्ती 25 के 5 में हम पढ़ते हैं। மத்தேயு 25:5 பார்க்கிறோம்। एक दिन 10 कुंवारी स्त्री परमेश्वर से मिलने, उस दुल्हन से मिलने के लिए रुके हुए थे। 10 கன்னி ஸ்திரீகள் தேவனை பார்க்கும்படியாய் ஆயத்தமாய் கடந்து போனார்கள்। मत्ती 25 के 5 में हम क्या पढ़ते हैं? மத்தேயு 25:5 என்ன பார்க்கிறோம்னா, क्योंकि परमेश्वर ने देरी किया। அதாவது ஆண்டவர் வர்றதுக்கு சில நேரங்கள் ஆகிவிட்டது। वो कन्या स्त्री ने क्या किया? அந்த 10 ஸ்திரீகள் என்ன செஞ்சார்கள்னா, वो लोग सो गए, அவர்கள் தூங்கி விட்டார்கள் என்று பார்க்கிறோம்। आज भी बहुत लोग सोचते हैं यीशु मसीह आने वाले करके, वो लोग बहुत समय से सुन रहे हैं। ஏன்னா சில பேர்கள் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவர் வருவார் என்று சொல்லி अनेक நாட்களா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்। मैं भी जब से छोटा हूं मैं भी सुन रहा हूं कि यीशु मसीह आने वाले हैं। நானும் சிறு வயதா இருந்து நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், இயேசு மசீஹ் வருவார்। आप लोग भी सुन रहे हैं कि यीशु मसीह आएंगे करके, நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி। तो वैसे ये 10 कुंवारी स्त्रियों ने भी सुना, அப்படியே இந்த ஸ்திரீகள் அப்படி கேட்டாங்க அது மாதிரி வருவார்னு சொல்லிட்டு, लेकिन वो आने के लिए देर हो गया, इसके लिए वो लोग सो गए। ஆனா மணவாளன் வர்றதுக்கு நேரம் ஆனதால அவங்க தூங்கி விட்டார்கள் என்று तो பார்க்கிறோம்। कितने लोग कहते हैं आज भी परमेश्वर का कुछ देरी कर रहा है, इसके लिए बहुत सारे लोग अपने जीवन को सोने जैसा कर लेते हैं। அதாவது இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறதால எத்தனையோ பேர்கள் தூங்கி கொண்டிருக்கிறவர்களா वो காணப்படுகிறார்கள்। लोग सोचते हैं हम लोग कैसे भी जिएंगे तो परमेश्वर वैसे तो आ नहीं रहा है। ஏன்னா நம்ம எப்படி உயிருள்ளவர்களாய் உயிர்த்திருந்தாலும் ஆண்டவர் வர்றது இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்। एक साल में पवित्र जीवन जिया, ஒரு வருஷம் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தேன்। एक साल से मैं हर एक आराधना और प्रार्थना सभा में गया, ஒவ்வொரு ஆராதனை ஒவ்வொரு சபையில நான் போயிட்டு கலந்து கொண்டிருந்தேன்। लेकिन परमेश्वर तो आए नहीं। ஆனா ஆண்டவர் வரல। तो अभी मैं एक वर्ष बिना थोड़ा आराधना कम करके रहूंगा तो भी क्या हो गया? அதாவது நான் அந்த ஒரு வருஷத்துல ஆராதனை கொஞ்சம் குறைஞ்சு பண்ணா என்ன ஆக போகுது? तो भी यीशु तो आएंगे नहीं। அப்பவும் இயேசு வர மாட்டாரல்ல। तो वैसा एक सोच में वो लोग थोड़ा सोने के जैसा हो जाते हैं। அப்படிப்பட்ட யோசனையால அவர்கள் தூங்குறவர்களாய் காணப்பட்டார்கள்। और कुछ लोग जो है अपने चिंता के कारण, जब शैतान कोई चिंता आपके जीवन में लेकर आता है, அதாவது பிசாசு சில உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் அகப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள்। तो वो लोग ऐसा सोने जैसा अनुभव में हो जाते हैं। அப்படிப்பட்டவர்கள் தூங்குறவர்களாய் காணப்பட்டார்கள்। जब जीवन में तकलीफ या कोई समस्या नुकसान आता है, வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நஷ்டங்கள் வரும்போது वही वो लोग को पीछे करने लगता है। அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைய செய்கிறது என்று பார்க்கிறோம்। तो कितने लोग कहते हैं कि मैं हमेशा जागूंगा परमेश्वर के लिए। எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் தேவனுக்கு முன்பாக நான் தூங்குறவர்களாய் காணப்படாதபடி இருப்பேன் என்று சொல்லி? एक दिन एक कलीसिया में बहुत जोर से आवाज आ रहा था, ஒரு சபையில ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு சத்தம் வந்துச்சு என்று பார்க்கிறோம்। और वो लोग गीत गा रहे थे और ड्रम्स बजा रहे थे, बहुत आवाज आई तो बाजू से एक जन जाकर पुलिस कंप्लेंट किया। அதாவது நல்ல மேளத்தை கொட்டி எல்லாம் கேமரெல்லாம் அடிச்சு போடும்போது பக்கத்துல உள்ள போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்। और पुलिस वाला भी तुरंत आकर देखने आया कि क्या हो गया करके, इतना आवाज को मैं जाकर देखता हूँ। அதாவது போலீஸ் वाला பார்த்துட்டு இங்க இப்படிப்பட்ட சத்தம் என்ன வருதுன்னு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு, तो वो आकर जब देखा तो उसने देखा बहुत जोर से गाना गा रहे और आवाज आ रहा है। அது எல்லாரும் நல்லா சத்தமா படிச்சிட்டு கேமரா அடிச்சிட்டு இருக்கும்போது, लेकिन उसके बीच में एक आदमी को जब उसने देखा, அங்க அந்த மத்தியில ஒரு சகோதரன் அவர் பார்த்தாரு। वहाँ पे वो मस्त जोर से कराटे मार के सो रहा था। அங்க ஒரு சகோதரன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தான்। तो उसने उस कंप्लेंट देने वाले व्यक्ति को कहा, அப்ப அந்த கம்ப்ளைண்ட் பண்ண சகோதரனை பார்த்து சொல்றான், जब ये व्यक्ति इतना आवाज के बीच में सो सकता है, அது இந்த சகோதரன் இந்த சத்தத்துல மத்தியில இங்க தூங்கும்போது तो मैं तुम्हारे कंप्लेंट को कैसे लूं? அவனுடைய கம்ப்ளைண்ட் நான் எப்படி எடுக்க முடியும்? कुछ लोग ऐसे ही नींद में बहुत इसमें रहते कि परमेश्वर कितना भी बात करने का कोशिश करेगा, அதாவது எவ்வளவுதான் தூக்கத்துல இருந்தாலும் தேவன் என்னதான் பேச ஆரம்பிச்சாலும் तो वो लोग सुनने के लिए तैयार नहीं रहते। அவர்கள் கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்லைன்னு பார்க்கிறோம்। अपने नींद से वो लोग उठ नहीं पाते हैं। அவர்கள் அந்த தூக்கத்தை விட்டு எழுந்திருக்காமல் இருக்கிறார்கள்। लेकिन आज अगर आप ऐसा परिस्थिति में है, तो நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கிறீங்கன்னா, अगर आप क्योंकि परमेश्वर देर कर रहा है, अपने जीवन को थोड़ा पीछे किया है, तो தேவனுடைய தாமதம் உங்களுடைய பின்னாடி இருக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம்। तो आपको अपने जीवन को आज सही करना है। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும்। आज प्रभु का वचन कहता है कि आप जाग जाओ। ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் மறுபடியும் எழுந்திருக்கீங்கன்னு சொல்லி, क्योंकि जानते हो अगर आप जागेंगे नहीं तो क्या होगा? நீங்கள் எழுந்திருக்கலன்னா என்ன ஆகும்னா, मत्ती 13 अध्याय का 25 वचन में हम पढ़ते हैं, மத்தேயு 13:25 பார்க்கிறோம், जब वो लोग सो रहे थे, நம்ம தூங்கும் போது शत्रु आपके जीवन में आके काम करेगा। சத்துரு நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யும் அப்படின்னா, वो सारे बुराई और बुरे चीजों को आपके जीवन में भरेगा, எல்லா கெட்ட தவறான காரியங்களை நம்முடைய களை விதைத்திட்டு போவான்னு பார்க்கிறோம்। और अंत में वो बुरे चीज सब आपको नरक की आग में लेकर जाएगा। அப்படிப்பட்ட அந்த எல்லா இதுவும் நமக்கு நரகத்துக்கு கொண்டு போகிறதா காணப்படும்। इसलिए आज हमेशा हमें जागते हुए रहना और बचते रहना, शत्रु हमारे जीवन में काम नहीं करे। எப்போதும்
தூங்குறவளாய் காணப்படாது, முய்த்து கொண்டிருக்கிறவளாய் एक காணப்படணும். और व्यक्ति यूकप्टस के बारे में हम पढ़ते हैं। நம்ம இன்னொரு ஒரு சாட்சி குறித்து பார்க்கிறோம். प्रेरितों के 20 के 9 में एक व्यक्ति के बारे में हम सब जानते हैं। அப்போஸ்தலருடைய 9ல நம்ம 20ல பார்க்கிறோம். कलीसिया में प्रचार चल रहा था அது சபையில பிரசங்கம் போய் கொண்டிருக்கும் போது और ये व्यक्ति खिड़की पर बैठा सो रहा था ஒரு சகோதரன் வந்து சன்னல்ல உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்தான்னு பார்க்கிறோம். और क्योंकि वचन बहुत देर चलता रहा, அதாவது வசனம் ரொம்ப அதிக நேரம் பிரசங்கி கொண்டிருக்கும் போது ये आदमी वहां से क्या गिर गया नीचे அவன் அங்கிருந்து என்னென்ன கீழே விழுந்துட்டான். और सिर्फ गिरा ही नहीं, उसने अपना जान खो दिया। அங்க கீழே விழுந்தது மாத்திரம் இல்ல, உயிரும் போயிடுச்சுன்னு பார்க்கிறோம். वहां पे वो मर गया। அங்க இறந்து போனான் என்று பார்க்கிறோம். कितने लोग कहते हैं अगर मैं भी मेरे जीवन में सोते जैसा अनुभव में रहूंगा நான் அப்படி சில ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திரை பண்ணி கொண்டிருந்தால் तो शायद मेरा आत्मिक जीवन मर सकता है। என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்ததாய் காணப்படும். आज याद करके देखो कलीसिया में भी कितने लोग आकर अभी वैसा एक अनुभव में चले गए। இங்கே இப்படி எப்படிப்பட்ட அனுபவம் சபையில வந்துட்டு கடந்து போனாலும் பார்க்கிறோம். बहुत से लोग अच्छे तरीके से शुरू किए, எல்லாரும் நல்ல ஆரம்பம் அதிகமா நல்ல உற்சாகமா ஆரம்பித்தார்கள். लेकिन क्योंकि वो थोड़ा थोड़ा करके उनके आत्मिक जीवन में सोने को लगे, கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் நித்திரை பண்ண ஆரம்பித்தார்கள். और शैतान उनके जीवन में काम करता रहा, ஏன்னா பிசாசு அவங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். और आज वो आत्मिक तरीके से मरे हुए हैं। இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் மரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். और तीसरी बात हम पढ़ते क्या होगा उन लोग के साथ जो सोते हुए मिलेंगे। तो அப்படி நித்திரை பண்ணா என்ன ஆகும்னால் प्रकाशित वाक्य 3 अध्याय का 3 वचन, வெளிப்படுத்தல் 3:3ல பார்க்கிறோம். एक दिन परमेश्वर चोर के तरह आएंगे। ஒரு நாள் ஆண்டவர் திருடனை போல கடந்து வருவார். कितने लोग परमेश्वर के अच्छे अच्छे नामों को जानते हैं? அதாவது நீங்கள் என்னென்னலாம் பார்க்கிற தேவனுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். वो एल शडाई परमेश्वर है, அவர் எல்சடாய் என்ற பெயர் உள்ளவர். वो एल रोई परमेश्वर है। அவர் எல்ரோயில் என்ற பெயர் உள்ளவர். अच्छे अच्छे नाम का परमेश्वर को हम जानते हैं। நல்ல நாமங்கள் உள்ளவர்களாய் நம்ம பார்க்கிறோம். वो परमेश्वर हमें देखने वाला परमेश्वर है, அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். लेकिन वो परमेश्वर कहता है कि मैं एक चोर के तरह आऊंगा। நான் திருடனை போல கடந்து வருவேன். आप लोग सिर्फ परमेश्वर को एक आशीष देने वाले के व्यक्ति की तरह सोचते हैं, அது நம்ம ஆண்டவர் நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவளாய் या பார்க்கிறோம். परमेश्वर हमें जरूरतों को पूरा करने वाला जैसा समझते हैं। அதாவது நம்ம நல்ல நம்முடைய தேவைகளை சந்திக்கிறோம் நம்ம புரிகிறோம். लेकिन प्रभु चोर के तरह आएगा क्या आप लोग जानते हैं? அதாவது நீங்கள் திருடனை போல வருவான்னு நீங்கள் புரியுறீங்களா? वो चोर किसी को बताकर नहीं आता है। அதாவது திருடன் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றதா காணப்படல. क्या कभी चोर बोलता है कि मैं शाम का 6 बजे को आऊंगा? அதாவது திருடன் யார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன்னா நான் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு वो कभी भी समय को नहीं बताएगा, அவன் எப்பயுமே சமயத்தை சொல்லவே மாட்டான். क्योंकि अगर वो समय बताएगा तो आप शायद झाड़ू लेकर बैठे रहेंगे। நீங்க அப்படி நேரத்தை சொல்லியிருந்தா நீங்க நல்லா ஆயத்தமா எல்லாம் கம்பு மேல வச்சு ரெடியா இருப்பீங்க. वैसे ही परमेश्वर भी बिना कोई समय बताकर एक दिन आने वाले हैं। ஆண்டவர் அதே போல தான் ஒரு நேரத்தை சொல்லாதபடி ஆண்டவர் நினைவா நேரத்துல வருவார். और उस दिन में क्या होगा? அந்த நாட்கள்ல என்ன ஆகும்னா मत्ती 25 के 10 में वो 10 कुंवारी स्त्रियों के बारे में हमने पढ़ा। இப்ப மத்திய 25 அதுல 10ல பார்க்கிறோம். वो समय ज्यादा हो गया और वो स्त्री लोग तैयार नहीं थे। 5 स्त्रियों ने तैयारी के साथ आए और 5 तैयारी के साथ नहीं आए थे। அது அந்த மணவாளன் வர்றது நேரமானா 5 ஸ்திரீகள் மட்டும் ஆயத்தமா இருந்தாங்க, 5 ஸ்திரீகள் ஆயத்தம் இல்லாததை பார்க்கிறோம். और जो लोग वहां पर तैयार नहीं थे, அந்த ஆயத்தமா உள்ளவர்கள் மாத்திரம் वो लोग उस दुल्हन के साथ जा नहीं पाए। மணவாளன் கூட அவனுக்கு போகல பார்க்கிறோம். कितने लोग विश्वास करते हैं यीशु मसीह कलीसिया के लिए बादलों पर आएंगे? அவர் வானத்தில் மத்தியில சபைக்கு வருவார் என்று பார்க்கிறோம். कितने लोग इस बात को जानते हैं? எத்தனை பேருக்கு இவங்களுக்கு புரியும் அப்படின்று? आज बहुत से कलीसिया में सिर्फ आशीषों का प्रचार क्योंकि होता है, இன்றைக்கு சில நாட்களில் சபைகளில் மட்டும் ஆசீஸ் குறித்து தான் நம்ம பேசுறார்கள். या आशीष चंगाई ये सब बात करते करते कोई भी परमेश्वर कब आएगा और क्या कब आएगा वो सब कुछ नहीं बताते हैं। ஆசீர்வாதம் விடுதலை இத மாதிரி தான் பேசுறாங்க. ஆண்டவர் எப்போ வருவார்னு சொல்றது இல்ல. लेकिन एक समय होगा जब कोई भी नहीं जानता है परमेश्वर बादलों पर आएंगे। ஒரு நாட்கள் வரும் ஆண்டவர் வானத்தில் மத்தியில் வருவார் என்று. और उस दिन पर जो लोग परमेश्वर के लिए एक तैयार और एक योग्य जीवन को जिए हैं, யாரெல்லாம் தேவனுக்கு ஆயத்தமா இருக்காங்களோ பரிசுத்தமா இருக்கார்கள் மாத்திரம் वो लोग सब आकाश में परमेश्वर उन्हें बुला लेंगे। அவர்கள் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். हम सब उठा लिए जाएंगे। அவங்க எல்லாம் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். और ये सब कितना समय में होएगा? இதெல்லாம் எத்தனை நேரத்தில் ஆகும்னா आप लोग सोचते रहेंगे शायद 1 घंटा का समय लगेगा, सब लोग धीरे धीरे ऊपर जाते रहेंगे। இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் 1 மணி நேரம் ஆகும், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போவார்கள். लेकिन आप लोग आंख बंद करके आंख खोलने के समय में सब लोग चले जाएंगे। நாங்கள் கண்களை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாரும் கடந்து போய்டுவார்கள். ऐसा समय में जो लोग उस समय में तैयार थे, அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் எல்லாம் ஆயத்தமாயிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். तो वो लोग सिर्फ ही उठा लिए जाएंगे அவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். और बाकी सब लोग यहाँ पर रुक जाएंगे। அவர் எல்லாரும் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். तो इसलिए आज हमें हमेशा जागते हुए रहना है। நம்ம எல்லாரும் நித்திரை தெளிந்தவர்களாய் காணப்படணும். ऐसा नहीं कि 1 साल पहले आपने बहुत पवित्र जीवन को जिया इसके लिए आप स्वर्ग जाएंगे।
அதாவது நீங்கள் எப்படி நினைக்கணும், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பரிசுத்தவானா இருந்தா நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன். यदि आज रात को प्रभु आते हैं, இன்றைக்கு இரவிலே ஆண்டவர் வருகை காணப்படுமா என்றால் आज रात तक का आपका जीवन कैसा है, இன்றைய நைட்ல உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, उसके हिसाब से परमेश्वर के आगमन में आप जा सकते हैं। அப்படிப்பட்ட இது மாத்திரங்கள் மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். आपके किया हुआ काम एक साल पहले कितना पवित्र थे वो नहीं, அதாவது முன்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்த அந்த வேலையை மாத்திரம் அது நினைப்பார் இல்ல. इसलिए वचन कहता है कि लूका 21 अध्याय का 36 वचन, லூக்கா 21:36 பார்க்கிறோம், हमेशा जागते हुए रहो। எப்போது விழித்திருக்கலாய் காணப்பட வேண்டும். कुछ लोग क्या सोचते हैं चोर रात को आता है, அதாவது சில பேர்கள் திருடன் ராத்திரியில மட்டும்தான் வருவான்னு சொல்லி, लेकिन क्या चोर सिर्फ रात को ही आता है? அதாவது திருடன் ராத்திரியில மட்டும்தான் வரானா, दिन में भी चोरी करता है। அவன் பகல்லையும் திருடனாய் இருக்கிறான். और यहाँ पर अगर अभी रात है, இன்றைக்கு இங்க இரவு காணப்படுதுன்னா, अभी अमेरिका में क्या समय रहेगा? இப்ப அமெரிக்கால என்ன மணி நேரம் என்ன இருக்குன்னா, वहाँ पर शायद 12-11 ऐसा समय हो सकता है, அங்க 12 மணி இப்படி இருக்கும். दूसरा देश में अभी समय अलग हो सकता है। அதாவது ஒவ்வொரு தேசத்திலும் மணி கொஞ்சம் வித்தியாசங்கள் காணப்படும். तो कोई भी समय में कोई भी दिन में परमेश्वर आ सकते हैं, எந்த சமயத்துல எந்த நேரத்துல ஆண்டவருடைய வருகை காணப்படும். इसलिए हर एक समय में वचन में लिखा है हमेशा तैयार रहो। ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எப்போதும் ஆயத்தவர்களாக காணப்பட வேண்டும் சொல்லி. आप स्कूल जाएंगे, स्कूल के समय भी तैयार रहो। அதாவது நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஆயத்தமா இருக்கணும். कॉलेज जाएंगे, काम पे जाएंगे, हमेशा हर जगह समय रखो, நீங்கள் எந்த இடத்துக்கு கடந்து போனாலும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். क्योंकि अगर आप परमेश्वर की दृष्टि में योग्य नहीं रहे, அதாவது நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு யோகியமானவர்களாக காணப்படலனா, जैसे वो 5 कुंवारी स्त्री छूट गए, அவர்கள் எப்படி அந்த 5 ஸ்திரீகள் கைவிடப்பட்டவர்களை போல, वैसे आप लोग भी इस पृथ्वी पर रह जाएंगे நீங்களும் இந்த பூமியிலே கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். और पृथ्वी पर क्या होगा उसके बारे में शायद आपको पता होगा। அதாவது இந்த பூமியிலே அப்புறமா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். कितने लोगों को पता है पृथ्वी में क्या होगा அது உங்களுக்கு यीशु के எத்தனை आने के பேருக்கு बाद? தெரியும் இந்த இயேசு வந்த பிற்பாடு இந்த பூமியில என்ன நடக்கும்னா? कितने लोग कहते हैं मुझे पता है? எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு. और 7 वर्ष एक महाविपत्ति का समय होगा। அதாவது 7 வருஷம் உபத்திரவத்தின் காலம் நடக்கும். आप जबरदस्ती आपको जैसा जैसा वो मसीह विरोधी कहेगा वैसा करना पड़ेगा। அதாவது அந்த சத்ருவானவன் என்னெல்லாம் சொல்றானோ நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும். मसीह विरोधी सृष्टि पर राज्य करेगा। அதாவது அந்திகிறிஸ்துவினுடைய நாட்களே ராஜ்யம் பண்ணடா இருப்பான். वो जैसा जैसा बोलेगा वैसा ही करना पड़ेगा। அவன் அந்திகிறிஸ்து என்னெல்லாம் சொல்றானோ நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும். अगर हम नहीं करेंगे तो आपको मार डाला जाएगा। அப்படி செய்யலாம் நம்மள கொலை செய்யவளா காணப்படுவான். आज जो लोग वैक्सीन नहीं लेते उनको अगर ट्रेन में जाने को अनुमति नहीं मिलता है। இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் யாரெல்லாம் வேக்சின் எடுக்கலையோ அவங்கலாம் ட்ரெயினுக்கு போறதுக்கு அனுமதிக்கல. जो लोग वैक्सीन लेते हो दुकान नहीं जा सकते हैं। அதாவது யாரெல்லாம் வேக்சின் எடுத்துக்கலாம் அவங்க தான் மாலுக்கு போக முடியும். उन दिनों में भी वो जो मसीह विरोधी रहेगा वो एक चिन्ह को बनाएगा हर एक मनुष्य पर। அந்திகிறிஸ்துவின் நாட்களே சில ஒரு முத்திரை போட வேண்டியதா இருக்கும். जो लोग उस चिन्ह को नहीं अपने शरीर पर रखते हैं, அந்த முத்திரை நம்முடைய சரீரத்துல இல்ல அப்படின்னா वो लोग को सताया जाएगा, அவங்களுக்கு ரொம்ப உபத்திரப்படுத்துவார்கள், वो लोग मार डाले जाएंगे, அவங்களை கொலை செய்வார்கள். और सिर्फ उतना ही नहीं महामारी और बहुत से तकलीफ इस संसार में होगा। அதாவது ரொம்ப வியாதிகள் பிரச்சனைகள் வரும். आज समय नहीं है लेकिन आपको समझने के अब छूट गए तो एक पृथ्वी पर एक बहुत ही कठिन समय होगा। அப்படி கைவிடப்பட்டவங்கள இந்த உலகத்துல ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனைகள் சூழ்ந்து வரும். और अंत में आप अनंत काल के उस आग में फेंके जाएंगे। அப்படி எல்லாம் அந்த நரகத்தினுடைய அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். कितने लोग कहते हैं कि प्रभु मैं हमेशा जागते रहूंगा और तैयार रहूंगा। இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் எப்போதும் நான் ஆயத்தமாக காணப்படுவேன் ஆண்டவரே, तेरे आगमन में मैं लज्जित नहीं होऊंगा, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. क्या आप लोग प्रभु से कहेंगे कि प्रभु तू मुझे तैयार कर और हमेशा मैं जागे रहूंगा? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்னை ஆயத்தப்படுத்து, நான் எப்போதும் உமக்கு முன்பாக ஆயத்தமாக இருப்பேன் என்று சொல்லிட்டு. जब बहुत सारे लोग आज पीछे हट गए हैं, இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் பின்வாங்கி நிலைமையில காணப்படுகிறார்கள். बहुत सारे लोग कलीसिया आना बंद कर दिए हैं, எத்தனையோ பேர்கள் சபை வர்றது கூட விட்டுட்டார்கள். बहुत सारे लोग परमेश्वर को मानने को पीछे हट गए हैं, தேவனை அதாவது நினைக்கிறது கூட அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. लेकिन ऐसा समय में आज भी परमेश्वर ने आप हरे को यहाँ पर लेके आया है। இன்றைக்கு நம்முடைய சொந்த ஆண்டவர் நம்ம மத்தியில ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். कितने लोग कहते हैं कि मैं हमेशा जागते हुए परमेश्वर के लिए रहूंगा? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் எப்போதும் ஆயத்தமுள்ளவனாய் காணப்படுவேன் என்று சொல்லி. 2-3 बात को हम पढ़ के प्रार्थना करेंगे। சில வார்த்தைகளை நம்ம பாடிச்சிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். और अंत में उस वचन में लिखा है, அந்த கடைசியில என்ன எழுதிருக்குதுன்னா, आप में जो कुछ मरने जैसा चीज है उसे आप बलवंत करो। आत्मिक जीवन को जरा सोच के देखो, वचन पढ़ना कितना कम हो गया है। அதாவது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நினைத்து பாருங்க, எத்தனை வசனங்கள் படிக்கிறது குறைந்து वो போயிடுது. प्रार्थना जीवन कितना कम हो गया है। எவ்வளவு ஜெப வாழ்க்கை குறைந்து போயிடுது என்று एक பார்க்கிறோம். समय में हर रात को भी सोने से पहले आप कितना समय परमेश्वर से बिताते थे। அதாவது சில நாட்கள்ல தேவன் தூங்குவதற்கு முன்பாக எவ்வளவு நேரம் ஜெபித்துக் सुबह கொண்டிருந்தார்கள். उठकर आप प्रार्थना करते थे, காலையில எழுந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். परमेश्वर के साथ हर रोज आप बात करते थे और समय बिताते थे। தேவனிடத்தில் சமூக பேசுறவர்களாய் அவர்களை பழகுனவர்களாய் காணப்பட்டார்கள். लेकिन क्या आजकल वैसा आप प्रार्थना करते हो? இன்றைக்கு அப்படி
அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? क्या प्रभु से बात करने जैसा एक अनुभव आपका है? தேவனிடத்துல பேசுகிற ஒரு அனுபவம் உங்கள்ட்ட இருக்குதா? क्या आप ऐसा ही सो जाते बिना प्रभु से बात किए हुए, இன்றைக்கு தேவனிடத்துல பேசாம கூட நீங்கள் தூங்குறவர்களாய் या காணப்படுகிறீர்கள்? बिना वचन पढ़े आप जीते और सिर्फ संडे को आके आराधना करके जाते हैं? அதாவது வேத வசனத்தை கூட படிக்காம நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஆராதனை பண்றோமா? इसलिए प्रकाशित वाक्य 3:2 में लिखा है कि जो कुछ मरने पर है उसे तो बलवंत कर। இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சாகிறதற்கு ஏதுவானவைகளை எல்லாம் விட்டு ஸ்திரப்படுத்து அப்படின்னு. कितने लोग कहते हैं कि मैं बलवंत करूंगा? ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக எல்லாம் பலப்படுத்துவேன் என்று சொல்லி. इसके लिए आपको क्या चाहिए? அதுக்கு என்ன வேணும்னா, एक दिन नेहमिया उस यरूशलेम दीवार टूट गया करके जब वो सुना, அதாவது நெகேமியா எருசலேமின் சுவர்கள் எல்லாம் இடிந்து விட்டு சொல்லும்போது, उस नेहमिया पहला अध्याय में हम समझते हैं அந்த நெகேமியா முதலாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், वो बैठकर रोया அவன் உட்கார்ந்து அழுத ஆரம்பிச்சான், और प्रार्थना किया அவன் ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், और उपवास किया। அவன் உபவாசம் பண்ண ஆரம்பிச்சான்। यदि ऐसा आपका मन में एक बदलाव नहीं आता है, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாறல அப்படின்னா, तब तक आप वो टूटे हुए चीजों को बना नहीं सकते हैं। அதாவது அப்படி அந்த உடைஞ்ச இதை நம்ம சரி செய்ய முடியாது। आज इस रात को कितने लोग कह सकते हैं कि मैं टूटे मन के साथ प्रभु से बात करूंगा? ஆண்டவரே நீங்க உடைந்த இருதயத்தோட நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி, जो कुछ मेरा जीवन में आत्मिक चीजें कम हुआ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னெல்லாம் குறைந்து போடுச்சோ वो सबको मैं बलवंत करूंगा, எல்லாம் நான் சரி செய்வேன் ஆண்டவரே என்று। चाहे वो वचन पढ़ना हो या प्रार्थना करना हो, அதாவது ஜெபம் பண்றதா இருக்கலாம், இல்ல வேத வாசிப்பா கூட இருக்கலாம், या सुसमाचार को दोस्तों या दूसरे लोगों से बांटने का हो, சுவிசேஷம் அறிவிக்கிறதா கூட இருக்கலாம், मैं सब चीजों को बलवंत करूंगा। நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று சொல்லி। इसलिए वचन में लिखा है, अगर तू जागेगा नहीं तो मैं एक चोर की तरह होऊंगा और तू छोड़ दिया जाएगा। சரிப்படுத்தவில்லைனா நான் திருடனை போல உன் மேல வருவாங்கறாரு। और दूसरी बात हम पढ़ते कि याद करो, நீங்கள் அதை நினைச்சு பாருங்க அப்படின்னு। जो कुछ आपने पाया उसे याद करो, நீ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் நினைவு கூறு அப்படிங்கறாரு। आपको जो कुछ मिला है पिछले दिनों में, அதாவது கடந்த நாட்கள் நீ பெற்றுக்கொண்டதெல்லாம் நினைவு கூறு। आपने क्या क्या मिला है आपको? உங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்குது? कुछ आशीष आपके जीवन में मिला था, சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, कुछ चंगाई और नौकरी आपके जीवन में मिला, சில விடுதலை சில வேலைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது। उस समय में आप कलीसिया में आके गवाही भी दिए थे, நீங்கள் அப்படிப்பட்ட நாட்களில் தேவனிடத்தில் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள்। लेकिन आज शायद वो सब आप भूल गए, इसके लिए आप परमेश्वर पर विश्वास नहीं करते हैं। இன்னைக்கு அதெல்லாம் மறந்து தேவனை விசுவாசிக்க கூட இல்ல। इसलिए वचन कहते हैं कि याद करो जो कुछ आपने पाया है। நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நினைவு கூறுங்கள்ங்கறார்। सबसे बढ़कर हमें उस उद्धार को याद करना जो प्रभु ने हमें दिया है। தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நினைவு கூற வேண்டும்। कहते लोग कहते हैं कि मैं उद्धार को बनाए रखूंगा मेरे जीवन में, ஆண்டவரே நினைவு ரட்சிப்பை நான் எப்போதும் வைத்திருப்பேன் என்று சொல்லி நினைவு கூறணும்। मैं कभी भी तेरे उपस्थिति से पीछे नहीं हटूंगा, உம்முடைய சமூகத்தை நான் விட்டு நான் எப்போதும் பின்வாங்க மாட்டேன் என்றார்। तेरे से और करीब होऊंगा, நான் இன்னும் உம்முடைய சமூகத்தில் கிட்டி வருவேன் என்றார்। और ये सब बातों कहने के बाद सरदीस कलीसिया को अंत में प्रभु कहता है ஆண்டவர் இந்த சர்தீஸ் சபை குறித்து கடைசியில் என்ன சொல்றாருன்னா, कि तुम मन फिराओ। நீ மனம் திரும்பு। आज प्रभु से आप लोग सब लोग बात करके कहेंगे, ஆண்டவர்ட்ட நீங்க சொல்லணும், ஆண்டவர்ட்ட சொல்லணும், प्रभु टूटे मन से मैं कहता हूँ, ஆண்டவரே நான் உடைந்த இருதயத்தோட நான் சொல்றேன், तूने हम हर एक से बात किया, इसके लिए धन्यवाद। நீர் எங்கள் மத்தியில ஒவ்வொரு இடத்துல பேசினதற்காக நன்றி ஆண்டவரே। तू जीवन का शुरुआत नहीं लेकिन अंत को कैसा है वो देखता है। ஆண்டவரே நீர் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பம் இல்ல முடிவை நீர் காண்கிறவராய் இருக்கிறீர்। तू मुझे स्थिर कर நீர் என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா। प्रभु, तू मेरे सारे कार्यों को वापस बलवंत कर। நீர் என்னுடைய எல்லா கிரியைகளையும் நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே। तू मेरे कार्य को जानता है, मैं जान गया हूँ। ஆண்டவரே நீர் என்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு நான் அறிகிறேன் ஆண்டவரே। मदद करके मेरा हर एक काम तेरा महिमा के लिए हो। ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே। எல்லா கிரியைகளும் உமக்கு மகிமையாய் காணப்படட்டும்। हर एक काम तेरे दृष्टि में सही हो। ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு மகிமையாய் காணப்படணும் ஆண்டவரே। मैं तेरे लिए एक नाम के लिए मरा हुआ जैसा नहीं, लेकिन एक जीवित रहकर तेरी आराधना करना चाहता हूँ। ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு ஒரு நாம பேருக்காக மட்டும் இல்ல, நான் ஜீவிக்கிறவனாய் உம்முடைய ஆராதனை செய்கிறவனாய் காணப்படணும் कि हम ஆண்டவரே। सब खड़े होकर प्रभु से बात நம்ம करेंगे। எல்லாரும் எழுந்திருந்து தேவனிடத்தில் பேசுவோம்। प्रभु कहता है, अगर कोई मन नहीं फिराता है யார் ஒரு மனம் திரும்ப அப்படி இல்ல விட்டா என்றால் तो परमेश्वर उनके पास नहीं है। தேவன் அவர்கள் சமூகத்தில் இல்லைன்னு பார்க்கிறோம்। आज टूटे मन से प्रभु से हर एक जन बात करो। உடைந்த இருதயத்தோட தேவனிடத்தில் நம்ம பேசுவோம் ஆண்டவரே। प्रभु टूटे मन के करीब है। ஆண்டவரே உடைந்த இடத்துல அவர்கள் ஆண்டவர் கூட இருக்கிறார்னு பார்க்கிறோம்। प्रभु से कहो कि मैं हमेशा जागते रहूंगा, ஆண்டவரே நான் எப்போதும் விழித்துருளாய் காணப்படுவேன் ஆண்டவரே। तेरे आगमन के लिए मैं रुका हुआ रहूंगा। ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் நான் எப்போதும் நிற்பேன் ஆண்டவரே। उस उद्धार का वस्त्र में खराब होने को नहीं ஆண்டவரே दूंगा। நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் வீணாக்க மாட்டேன் ஆண்டவரே। चाहे बीमारी हो या परेशानी तकलीफ हो, ஆண்டவரே பிரச்சனை வரட்டும் வியாதியா இருக்கட்டும் எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட ஆண்டவரே मैं कभी भी पीछे नहीं हटूंगा। நான் ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டேன் ஆண்டவரே। सारे आशीषों के बीच में, ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தின் மத்தியில ஆண்டவரே, सारे चंगाई के बीच में எல்லா சுகாதாரத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவரே मैं तेरे को याद करूंगा। நான் परमेश्वर உமக்கு நினைப்பூட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம்। मदद करके मैं हमेशा एक योग्य जीवन को जीऊं। ஆண்டவரே நான் ஒரு யோக்கியமான ஜீவனை ஜீவிக்கும்படி ஆண்டவரே सब लोग मुंह खोल करके आप परमेश्वर से बात करेंगे। ஆண்டவர்ட்ட வாய்களை திறந்து சொல்லுங்க
பண்ணுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் प्रभु मदद करके एक अच्छे पवित्र जीवन को मैं ஆண்டவரே जीऊंगा। நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே तेरे आगमन में मैं छुड़ाया नहीं जाऊं। ஆண்டவரே உங்களை பார்வை விட்டு நாங்கள் எப்போது விலகி போனவர்களாய் காணப்படாதபடி जब तू आएगा तो मैं तेरे साथ उठा लिया जाना चाहता ஆண்டவரே हूं। நீர் வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படும்படி हम यहाँ पर छुड़ाए नहीं जाए, परमेश्वर मदद कर। ஆண்டவரே நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா हमारे मन को तैयार कर, எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க அப்பா हमें जागते हुए रहने को मदद कर। ஆண்டவரே நாங்கள் விழித்துள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா कोई भी प्रकार का पाप हम पर जयवंत न हो। ஆண்டவரே எந்த விதமான பாவங்களை எங்களை ஜெயிக்காதபடி ஆண்டவரே कोई भी समस्या हमें परमेश्वर तेरे उपस्थिति से दूर न लेकर जाए। எந்த பிரச்சனைகளும் உம்மை விட்டு எங்களை தூரப்படுத்தாதபடி ஆண்டவரே हर इतवार को मैं आकर तेरी आराधना करूंगा। ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே सब लोग मुंह खोल करके आप परमेश्वर को धन्यवाद करेंगे। எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பா प्रभु को स्तुति करते रहो। ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்க ஆண்டவரே प्रभु धन्यवाद उद्धार के ஆண்டவரே जीवन உமக்கு के நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம்।